ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி அனிமேஷன்ஸ் கொடுக்கலாம் பேஜ் லோட் ஆகி வரும்போதுங்கிறத நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த பேஜுக்கு மட்டும் கொடுக்காம ஒரு ரீயூசபிள் கம்போனண்ட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணோம்னு சொன்னால், ஸோ இங்கே நமக்கு என்ன செய்யுமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா பேஜஸ்லேயும் நம்ம அதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இங்கே நான் ஒரு கம்போனன்ட்ஸுக்குள்ளே நான் ஒரு இதொன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ இதொன்று கொடுத்துட்டு பேஜ் டிரான்சிஷன் என்று சொல்லி பேர் கொடுத்துக்கலாம். .jsx ஸோ அதே நேமில் நம்ம என்ன செய்துக்கலாம், ஒரு கம்போனண்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ffc பேஜ் டிரான்சிஷன் என்று சொல்கிற பேரில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு கம்போனண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி அந்த கம்போனண்ட்லேயே நமக்கு தேவைன்னு சொன்னால் நம்ம ஸ்டைல் கம்போனண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இது அதுக்குரிய நம்ம இந்த கம்போனண்ட்டுமே நம்ம இங்கே கொண்டு வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம ஜஸ்ட் வந்துட்டு அனிமேஷன்ஸை மட்டும்தான் நம்ம வேண்டி எடுத்து நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ நான் அதுக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே சில டேட்டாஸை நான் வந்துட்டு வேண்டி எடுக்கணும். முதலாவது திங்ஸ் வந்துக்கிட்டு சில்ட்ரன், சரிங்களா? ஸோ இந்த கம்போனண்ட்டை ரப் பண்ணுற அந்த சில்ட்ரன் நமக்கு வேணும், அவங்களோட சில்ட்ரன்ஸ் வேணும். அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் என்ற பேரில், ஸோ பை டிஃபால்ட்டாக எலிமெண்ட், ஏனெண்டா டிஃப்ரெண்ட்டான எலிமெண்ட்ஸ் நமக்கு இங்கே வரும், சரிங்களா? ஸோ அப்போது அந்த டிஃப்ரெண்ட்டான எலிமெண்ட்ஸ் வரக்கிட்டவா பை டிஃபால்ட்டாக வந்துக்கிட்டு நம்ம ஒரு எலிமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணக்கிட்டவா அது டிவ்வாக இருக்கணும். ஸோ அதால் நம்ம அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் div வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஏதாவது கிளாஸ் கொடுத்துருக்கலாம். இப்போ வேறு எலிமெண்ட்ஸ் கொடுக்க சில கிளாஸஸும் அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் நேம், அதே மாதிரி டியூரேஷன் நம்ம மாறி மாறி கொடுக்க வேண்டி வரும். ஸோ மாறி மாறிண்டா இப்போ எல்லாமே ஒரே டியூரேஷனில் வராமல் ஒன்று வந்ததுக்கப்புறம் டியூரேஷன் டிலே ஆகி இன்னொரு கம்போனன்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த டியூரேஷனை பை டிஃபால்ட்டாக 0.5 சொல்லி கொடுத்து வச்சுக்கிறேன். பட் நம்ம சேஞ்ச் பண்ணுனா அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ அது அடுத்தது ரெஸ்ட் பராமீட்டர்ஸ். இப்படி நான் என்ன செய்துக்கிறேன், அவ்வளோ டேட்டாஸை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்துக்கிட்டு இந்த எலிமெண்ட்ஸை வந்துக்கிட்டு எலிமெண்ட் ரவுட்ஸ் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே இந்த மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் நம்ம வேண்டி எடுக்கணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு மோஷன்ஸை வந்துட்டு இம்போர்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இம்போர்ட் ஃப்ரம் மோஷன். ஸோ இதை வேண்டி எடுத்துகிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்டா, கன்ஸ்ட் எலிமெண்ட்ஸ், ஸோ கேபிட்டலில் இருக்கணும், எலிமெண்ட் டு ரெண்டர்ன்னு சொல்கிற பேரில் மோஷன்ஸ். ஸோ இங்கே நான் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த எலிமெண்ட்டை வந்துட்டு நான் இங்கே பாஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அந்த எலிமெண்ட்னு சொல்கிறது என்ன எலிமெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம், என்ன டேட்டாவில் நம்ம வேண்டி எடுக்க போகிறோம்ங்கிறது இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்ம இவரை ஒரு பேராமீட்டர் நம்ம வேண்டி எடுக்கிறதால ஃபங்க்ஷன்ஸுகளை கால் பண்ணிவிட்டு இது என்ன எலிமெண்ட் தரணும் அந்த எலிமெண்ட்டை நம்ம கொடுத்ததும் அந்த எலிமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு என்ன செய்யமெண்டா இந்த மோஷன்ஸில் போயிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு எலிமெண்ட்டாக நமக்கு இங்கே தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதை நம்ம ப்ரொப் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஏதாவது சில்ட்ரன்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னால், அதாவது மேபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தனி ஒரு டிவ் மட்டும் நம்ம கொடுக்க போகிற மட்டும் நமக்கு சில்ட்ரன் எதுவுமே இருக்காது. நம்ம இதை மட்டும் பாஸ் பண்ணாலே போதும், சில்ட்ரன் இருந்தால் மட்டும் இதுக்குள்ளே அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், சில திங்ஸ் வந்து நான் இங்கே இன்க்ளூட் பண்ண போகிறேன். முதல்ல வந்துட்டு கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம்னு சொல்கிறது நான் மேலே வேண்டியெடுத்த
அதே கிளாஸ் நேமை கொடுத்துக்கிறேன். அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது கிளாஸ் நேம் இங்கே பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கிளாஸ் நேம் இங்கே அப்ளைட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இதில் நம்ம கொடுக்க வேண்டியது இனிஷியல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் நான் என்ன செய்கிறேன், இனிஷியல்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தது அனிமேஷன்ஸ் இன் அனிமேஷன்ஸ். ஸோ இது சம்மந்தமாகவும் கூடுதலான வீடியோஸ் வேணுமென்னு சொன்னால் கமெண்ட்ஸில் இதை மென்ஷன் பண்ணி போடுங்க வந்துட்டு. ஸோ மோஷன்ஸ்ன்னு சொல்லி வி நீட் மோஷன்ஸ் வீடியோஸ், இல்லாட்டி வி நீட் மோஷன்ஸ் மோர் அனிமேஷன்ஸ், ஸோ சம்திங் இந்த மாதிரி ஏதாவது மெசேஜஸ் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் கமெண்ட்ஸில், ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு போடலாம். பட் எத்தனை பேருக்கு அது தேவைன்னு சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்ஸிட் பண்ணும்போதும் அவுட் அனிமேஷன்ஸில் நமக்கு இருக்கணும். ஸோ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் நான் ஒரு வேரியண்ட் ஒன்று நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வெளியால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் const page variants. ஓகேங்களா? ஸோ இந்த பேஜ் வேரியன்ஸில் நான் இங்கே என்ன செய்கிறேன்டா, இனிஷியலில் opacity 0 and y 50. சரிங்களா? இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டான என்ன செய்ய போகிறோம், ஸோ இதுக்குரிய வேரியண்ட் அனிமேஷன்ஸ் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம் வந்துக்கிட்டு. ஸோ இன் பண்ணும்போது opacity 1 and y 0. அதே மாதிரி அவுட் பண்ணும்போது opacity 0, அதே மாதிரி y -50. அதாவது ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் அந்த கொஞ்சம் கீழே இருந்து இப்படி மேலே வர மாதிரியும், ஸோ இன் பண்ணும்போது y வந்துட்டு 0 இருந்து opacity ஃபுல்லாகவே நம்மளோட எலிமெண்ட் விளங்கக்கூடிய மாதிரி, அவுட் பண்ணும்போது இது மறைஞ்சு போகக்கூடிய மாதிரி, அதாவது எதுவுமே விளங்காத மாதிரி போய் -50 கொஞ்சம் மேலாகி அதை அவுட் ஆகிற மாதிரியான ஒரு வேரியண்ட் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நம்ம கொடுத்துருக்குறது. சரிங்களா? ஸோ இது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறதால நம்ம வெளியே இருந்தும் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இங்கே வேரியண்ட்டில் கொடுத்துக்கிறேன். வேரியன்ஸில் பேஜ் வேரியன்ஸ், அதே மாதிரி ட்ரான்சிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ட்ரான்சிஷன் சொல்லி கொடுக்கக்கிட்டவா இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா, பேஜ் ட்ரான்சிஷனுக்குரிய ஒரு ட்ரான்சிஷனும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். const page transitions open close curly bracketக்குள்ள டைப் வந்துட்டு twin ன்னு சொல்லி கொடுக்கேன். அதே மாதிரி easy anticipate என்று சொல்லி கொடுக்கேன். and durations நான் இங்கே வேணும் அதே டியூரேஷன்ஸ் கொடுக்கேன். பை டிஃபால்ட்டாக 0.5 இது இருக்கும். ஸோ பேஜ் ட்ரான்சிஷன்ஸ் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை தாண்டி வேறு ஏதாவது ப்ராப்ஸ் வருமாக இருந்தால் அந்த ப்ராப்ஸையும் நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்டாக நம்ம என்ன செய்துட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட எலிமெண்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் நம்ம செய்கிறது வந்துக்கிட்டு இதை இம்போர்ட் பண்ணி எடுக்கணும் வந்துட்டு இந்த மோஷன்ஸை. அதுக்கப்புறம் வேரியன்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். இது மட்டும் வேரியன்ஸ் கிடையாது, நிறைய டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ் இருக்குது இந்த ஃப்ரேமர் மோஷன்ஸில் வந்துக்கிட்டு. ஸோ அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ரீயூசபிள் கம்போனண்ட்டாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வேண்டி, இப்போ இமேஜாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லை ஒரு டிவ்வாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு ஆங்கர் டேக்காக இருந்தாலும் சரி, அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு கம்போனண்ட்டை நம்ம அனிமேட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்குரிய அனிமேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீயூசபிள் கம்போனண்ட்டாக எடுத்து
அந்த எலிமெண்ட்டை பாஸ் பண்ணி மோஷன்ஸை யூஸ் பண்ணி நான் என்ன செய்கிறேன், 2 எலிமெண்ட் டு ரெண்டர்ன்னு சொல்கிற மாதிரியான ஒரு கம்போனன்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நான் என்ன செய்திருக்கிறேன், இந்த மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். எதுவும் மிஸ்டேக்ஸ் நம்ம விடலை என்று சொன்னால் பர்ஃபெக்டாகவே நமக்கு என்ன செய்ய வேண்டாம், அது வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நான் என்ன செய்திருக்கிறேன், நம்மளோட இந்த டெக்ஸ்ட்டு, அதாவது இங்கே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ஹோம் பேஜுக்கு வந்து ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட்டை தான் நான் என்ன செய்ய போகிறேன், நம்ம அனிமேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ பேஜ் ட்ரான்சிஷன் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணதும் ஸோ மேலே இந்த மாதிரி இம்போர்ட் ஆகிடும். அப்போ அதுக்கு கீழே இருக்கிற எக்ஸாக்டான அதே டிவ்வையும் அதே கொடுத்துக்கணும். கொடுத்தா எந்த இஷ்யூவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு இங்கே நான் எலிமெண்ட்டை மென்ஷன் பண்ணணும். ஸோ கண்ட்ரோலோட ஸ்பேஸ் பண்ணிங்கன்னா சில்ட்ரன் நம்ம உங்களுக்கு ஸோ எலிமெண்ட்ஸ் வந்துக்கிட்டு நான் டிவ், என்ன நம்ம டிவ்வை தானே ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ டிவ்ங்கிறால நம்ம கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஸோ கொடுத்தா இங்கே பாருங்கள், நான் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் நமக்கு லோட் ஆகி வரக்க கீழே இருந்து என்ன செய்யும், இந்த அனிமேஷன்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன்டா, நம்மளோட இமேஜஸுக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இமேஜுக்கு நான் கொடுக்கணும். ஸோ எக்ஸாக்டாக நான் என்ன செய்கிறேன், பேஜ் ட்ரான்சிஷன்ஸ் வேறு எதுவுமே நம்ம செய்யதில்லை. கண்ட்ரோலோட ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன செய்ய போகிறேன், எலிமெண்ட், இது ஐஎம்ஜி டேக் இல்லையா. ஸோ ஐஎம்ஜி டேக்னு கொடுத்துருவேன். ஸோ இப்போ டியூரேஷன் கொஞ்சம் டிலே ஆகி வரணும். அந்த டெக்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வரணுங்கிறதுக்காண்டி பை டிஃபால்ட்டாக அது வந்துட்டு என்னையாக இருக்கும், நமக்கு 0.5 இருக்கும். நான் இதை 1ன்னு சொல்லி கொடுத்துக்குறேன். ஸோ பாருங்கள், இப்போது நம்மளோட அனிமேஷன் சூப்பராக இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பேஜஸ் மாற்றுக்க உங்களுக்கு அது ஈஸியாகவே விளங்கும். என்ன காரணம்னு சொன்னால் பேஜ் லோடாகி அந்த இமேஜ் லோடாகி வர டைமில் கொஞ்சம் நமக்கு டக்குன்னு வந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம டிஃப்ரெண்டான பேஜஸ் வந்து நம்ம கொடுக்கக்கிட்டவ நான் உங்களுக்கு ஏற்கனவே என்ன மாதிரி அனிமேஷன்ஸ் காட்டணும்னு எக்ஸாக்டாக அதே அனிமேஷன்ஸ் வந்துக்கிட்டு உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ட்ரஸ்ட் மீ. ஸோ சூப்பராகவே நம்ம என்ன செய்கிறோம், ரீயூசபிள் கம்போனன்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இங்கேயும் நம்ம சிலது நம்ம ரீயூசபிளாக மாற்றலை. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆங்கர் டேக்ஸாக இருக்கலாம், இதெல்லாமே ரிப்பீட்டட் ஆகும்போது இதெல்லாமே நம்ம ரீயூசபிளாக மாற்றலாம். பட் இங்கே நம்மளோட பர்பஸ் வந்துக்கிட்டு ஒரு ரொம்ப ரீயூசபிளாக மாற்றி இருக்கும்போது ஸோ பிகினரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதால் நம்ம சின்ன ரீயூசபிள் திங்ஸ் நம்ம மாற்றுறோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாம் செல்ஃபாக சிலது ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம கண்டினியூஸாக வீடியோஸை போட்டுட்ருக்கிட்ட ஒரு சர்டன் டியூரேஷன்ஸுக்கு அப்புறம் நம்மளோட வியூவர்ஸ் வந்துக்கிட்டு ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ரியாக்ட் டெவலப்பர்ஸாக வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நிறைய ரீயூசபிள் கம்போனன்ட்ஸ், அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, காமன் லைப்ரரி க்ரியேட் பண்ணுறது, ஹூக்ஸ் க்ரியேட் பண்ணுறது நமக்கு தேவையான மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கான்செப்டை நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.